தாராளமாக செலவு செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சோதனை வந்த பிறகுதான் அதுல ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால எல்லா விஷயங்கள்லையும் முதல்ல எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீங்க இருக்கணும். பண வரவுகள் இந்த வருடத்துல இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்து, ஏன்னா பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால ஒரு நல்ல வேலை கிடைத்து நீங்க மாறுதல் ஆகி போவீங்க. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க எல்லாம் இடமாற்றம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. டிரான்ஸ்பர் ஆகி போகணும் அப்படின்னு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால மேற்படிப்புக்காண்டி வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள்லாம் அதிகமாவே இருக்கு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருக்க வேணும். திருமணங்கள் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால சற்று பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரனானது கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக வரக்கூடிய சண்டை கூட என்ன பெரிதா வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமாவே இந்த 2026 ஆண்டு கூட இருக்கணும். அதனால கொஞ்சம் சுறுசுறுப்போட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியதை அடையலாம். உயர் அதிகாரிகளோட சின்னதா மன வருத்தங்கள், பிரச்சனைகள் முறையெல்லாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இருந்தாலும் தொழிலாளர் பிரச்சனையினால கொஞ்சம் சிரமங்கள் நீங்க அடைவீங்க. அதனால எல்லோரையும் கொஞ்சம் அனுசரிச்சு வாழ்க்கையில நடக்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லதா இருக்கும். மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஆடம்பரத்தை குறைத்துக் கொண்டு அனாவசிய செலவுகளையும் குறைத்துக் கொண்டிருந்தால் சிறப்பாக முழு வீடியோ ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்தை யூடியூபில் கண்டுகொள்ளவும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து 12 ராசிகளுக்கும் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் அதில் பதிவேற்றம் செய்துள்ளது. அனைவரும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.